கூட தரல. அங்க நல்ல புளியோதரை கொடுக்குறாங்க நான் வெளியில, அதை மட்டும் வாங்கி தின்னுட்டு நல்ல பேட்டா வாங்கிட்டு டேபிளை தட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 5 வருஷ காலம் ஏதோ ஒன்று இருக்கும் உங்களுக்காக பேசுறேன். அப்புறம் எதுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க? எதுக்கு ஜெயிக்க வச்சீங்க? ஒரு வருஷத்துக்கு அவரோட நிதி மட்டும் 5 கோடி. அப்ப 5 வருஷத்துக்கு 25 கோடி. அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் அந்த 25 கோடியில என்ன பண்ணிருக்கிறான்னு சொல்லுங்க. எங்கேயாவது உங்க ஊர்ல நீங்க பாத்துருக்கீங்களா? அதிகபட்சமா அந்த எம்பிக்கெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான், 2 மட்டும் தான் கட்டுவாங்க. ஒண்ணு பஸ் ஸ்டாண்ட், இன்னொன்று சுடுகாடு. இது தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. எதை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை. உங்களை பற்றி உங்களுக்கே கவலை இல்லை. ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு சொன்ன காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 10 சீட்டை தமிழ்நாட்டில் கொடுத்து வச்சிருக்கு. அந்த கட்சிக்கும் வாக்கு சேகரிக்க நம்மாட்டே வருவாங்க. அதுக்கு ஓட்டு போட நாமளே தயாரா இருப்போம். யாராவது சொந்த காசுல சூனியம் வச்சுப்பாங்களா? தன் பிள்ளையின் கழுத்தை அறுத்து கொன்றவனுக்கு பால் காவடி எடுப்பாங்களா? ஆரத்தி சுத்துவாங்களா? அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்க. அண்ணன் பாபு அவர்கள் அதிமுக நிற்கிறார். எந்த பிரச்சனைக்காக நின்றிருக்கிறார்? காவிரி பிரச்சனைக்காக நின்றிருக்கிறாரா? கச்சத்தீவு பிரச்சனைக்காக நின்றிருக்காரா? மாணவர்கள் போராட்டத்தப்ப நின்றிருக்காரா? மீனவர்கள் போராட்டத்தப்ப நின்றிருக்கிறாரா? விவசாயிகள் போராட்டத்தப்ப நின்றிருக்கிறாரா? காவிரி நதிநீர் எவ்வளவு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு வரும் என்றாவது பாபு எனக்கு தெரியுமா? எது ஒன்றும் தெரியாத நபரை வெறும் வெற்று கட்சிக்காக, வெற்றும் சின்னத்துக்காக, வெற்று காசுக்காக தேர்ந்தெடுத்து அனுப்புறது எப்படிங்க ஜனநாயகமா மாறும்? ஆனா இந்த தேர்தல் அப்படி இல்லை. இது ஒரு சாதாரண பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போய் தனக்கான சட்டத்திட்டங்களை வகுத்துக் கொள்ள முடியும் என்று காண்பிப்பதற்கான ஒரு தேர்தல். இன்னும் சொல்ல போனால் இது தேர்தலே அல்ல. இது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை. இது ஆதிக்கக்காரர்களுக்கும் அடக்குமுறைப்பட்டவர்களுக்குமான போராட்டம். இது இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் மீண்டும் நாம் அடிமைப்பட்டு கிடப்போம், அனாதையாக கிடப்போம், அகதியாக கிடப்போம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு முறை எவ்வளவு வருஷத்துக்கு கத்திச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப வரைக்கும் எந்த கட்சி எந்த கூட்டணியில இருக்குன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியலங்க. ஏன்னு கேளுங்க. போன 15 நாளைக்கு முன்னாடி வேற கூட்டணியில் இருந்தாங்க, பிறகு ஒரு வாரம் கட்சி இன்னொரு கூட்டணியில இருக்கிறாங்க. என்ன காரணம்? மக்களுக்காக நான் கூட்டணி மாறுகிறேன். அப்படியா? எவ்வளவு சீட்டு, எவ்வளவு நோட்டு, அவ்வளவுதான் நீங்க கூட்டணி. காசுதான் அரசியலை தீர்மானிக்கும் என்றால் பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எந்த பணம் தீர்மானிச்சது? அவங்களுக்கான நீதி கிடைக்கலையே. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு பண்ணி ஐயா எடப்பாடி அவர்கள் 13-14 பேரை சுட்டு கொண்டாரே, இந்த காசு தான் வந்து தீர்மானிச்சிருமா அந்த உயிரை? கடல்ல ஆயிரக்கணக்கான மீனவ சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த 2 கட்சியோட ஆட்சி காலத்தில் தான். காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக, திமுக. என்ன நீதி கிடைச்சது? வெறும் 1000 ரூபாய் காசு உங்களுடைய எதை தரும்? நல்ல கல்வியை தருமா? உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கொடுத்துருமா? நல்ல மருத்துவத்தை தருமா? படிச்ச பிள்ளைக்கு வேலை தருமா? கடன் வாங்கி படிக்க வைக்கிறீங்க. கடன் வாங்கி. இப்ப எதுக்கு எடுத்தாலும் குழு ஒண்ணு வந்துட்டாங்க. ஊரு தெருவுக்கு தெரு குழு. குழுல அரசியல கூட குழு இல்லாம இருக்கும் போது ஊர்ல குழு இல்லாம இருக்காது. எல்லாரும் லோன், படிக்க வைக்க லோனு, காது குத்த லோனு, கருமாதிக்கு லோனு, வளைகாப்புக்கு லோனு, வாழ்ந்தாலும் லோனு, செத்தாலும் லோனு, சாணி தெளிக்கிறது முன்னாடியே சார் வந்துடுறாரு. இதுதான் வாழ்க்கை. மேலும் மேலும் கடன்காரர்களா மாத்தி இந்த இதுல மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? ஐயா ஸ்டாலின் அவர் வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறாரா? தெரு டாஸ்மார்க் நடத்தி படிக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் குடிக்கின்ற பிள்ளையாக மாற்றி கஞ்சாவை அலைய விட்டு, ஹெராயின் அலைய விட்டு, போதைப் பொருட்களை அலைய விட்டு மொத்தமாக சிந்திக்க முடியாதவர்களாக மாத்தி மாசம் 12,000 ரூபாய் நம்மகிட்ட இருந்து பிடிங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் குடி செலவாகும். முன்னாடி எல்லாம் பாட்டில வாங்கினாங்க, வித்தாங்க. இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாட்டில குடிச்சிட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா 10 ரூபாயாமா. ஆமா தானே? பெரியப்பாக்கு ஜாலி. அதுல நம்பாளுங்க ரொம்ப விவரம். அவர் மாதிரி இந்த கைத்தட்டினார்ல அந்த பெரியப்பா மாதிரி 15 பாட்டில சேர்த்து வைக்கிறாங்க. 16வது நாள் எந்த கொடுத்துட்டு இன்னொரு கோட்டை வாங்கி குடிக்கிறேன். டெவலப் திராவிட மாடல். சாராயம் குடிக்கிறவனுக்கு பொண்ணு தர மாட்டீங்க, சாராயம் விற்கிறவங்கிட்ட நாட்டை கொடுத்து வச்சுட்டு காலரை தூக்கி வச்சுட்டு கதர் சட்டை கதர் வேட்டி, காலையிலே கதை போட்ட வேட்டி கட்டிட்டு கிளம்பிடுது. நீங்க எல்லாம் சாராய வியாபாரிகளுக்கு தூதுவர்கள், சாராய விற்பனையாளருக்கு மேற்பார்வையாளர்கள், சாராயம் காட்சி விற்கிறவங்களுக்கு அடியாள் மாதிரி இவங்க எல்லாம். அந்த கட்சிக்காரங்க வர்றாங்களா அவங்க எல்லாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளையும் நாளைக்கு குடிக்கும், உங்கள் பிள்ளையும் வேலை இல்லாம தவிக்கும். எங்களுக்கு எங்க வழி வருது தெரியுமா? கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வச்சிருந்த ஒரு பொம்பளை பிள்ளை ஜவுளி கடையில் வேலை பார்க்குது, 5000 ரூபாய் சம்பளத்து. கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நெருப்புல வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்து. ஏன் இங்க நிலம் இல்லையா? இங்க வளம் இல்லையா? மனித ஆற்றல் இல்லையா?
அறிவு இல்லையா? எல்லாமே இருக்கு. சரியான அரசியல் இல்ல, அதனால வேலை இல்லை. இதான் கடைசி வாய்ப்பு. இதுக்கு மேல காலியமால வந்து நான் கத்த போறது இல்ல. எனக்கும் குடும்பம் புள்ள குட்டியெல்லாம் இருக்குங்க. கத்தி கத்தியே செத்துருவோம் போல இருக்குண்ணா. எங்க ஒரு கலெக்டருக்கு படிச்சுட்டு இருந்தேங்க. நான் கலெக்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு படிச்சு கொண்டு இருந்தேன். அந்த நேரத்துல அனல் மின் நிலையத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், அதுல போய் கலந்துக்கிட்டேன். என் மேல 3 வழக்கு போட்டாங்க. கையில பச்சை பிள்ளைய வச்சிருந்தேன், 6 மாசம் கை குழந்தை. என் மீது 3 வழக்கு. பரிசு எழுத முடியலங்க. வாழ்நாள் கனவே தொலைச்சேன் உங்களுக்காக. ஆனா நீங்க என்ன தூக்கி ஒரு ஓரமா வச்சுங்க. ஆனா நிவேதா முருகன் அவர்கள் என்ன செஞ்சாங்க? இப்ப ஜெயிச்சு 3 வருஷம் ஆச்சு. திருக்கடையூர்ல பாலாறும் தேனாரும் ஓடுதா? எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சா? நல்ல வாழ்க்கை வாழ்றீங்களா? சரியான சாலையில பயணிக்கிறீங்களா? நல்ல வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? கடனை இல்லாத வாழ்றீங்களா? செம்மாந்த வாழ்க்கை வாழ்றீங்களா? அப்புறம் எதுக்கு அந்த நிவேதா முருகனுக்கு வாக்கு? ஏங்க அவரே ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்காருங்க. எப்படி அரசாங்க பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா நடத்துவாரு? அரசாங்க பள்ளிக்கூடம் ஒழுங்கா நடந்தா அவருக்கெல்லாம் எப்படி நிறையும்? அவர் பேருந்து வச்சிருக்காரு. நம்ம பேருந்து லிப்ஸ்டிக் போட்டு வருது. எந்த பேருந்து சம்பாதிக்கும்? அவரே 3 மணல் குவாரி வச்சிருக்காரு. ஒரு எம்எல்ஏ எதுக்கு மணல் குவாரி வைக்கணும்? சம்பாதிக்க. ஏன்னா அவர் சொத்தை வித்து செலவு பண்ணியிருக்கிறாராம் தேர்தலில். இதைத்தான் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இனிமேலும் இந்த அரசியலை நீங்க பண்ணிக்கொண்டேதான் இருக்க போறீங்களா? அப்ப புலம்பாதீங்க, ஒண்ணு பண்ணிடுங்க. தேர்தல் நடத்தாம ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு ரூபா வாங்குறதுதான் வாங்குறீங்க. நமக்கான தகுதியாவது வாங்கணும்ல. ஒரு பன்னிக்குட்டி 5000 ரூபாய் விற்கிதுங்க. ஒரு பன்னிக்குட்டி. நாய் வளர்க்குறாங்க பாருங்க, அழகழகா நாய். அது 2000 ரூபாயில இருந்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் நாய் இருக்கு. ஒரு ஆடு 15000 ரூபாய் விற்கும். ஆடு. ஒரு பசு மாடு 50000 ரூபாய் விற்கும். ஒரு எரும மாடு 60000 ரூபாய் விற்கும். உங்க தலைக்கு விலை எவ்வளோ? 5 ஆண்டு காலத்துக்கு விலை எவ்வளோ? 500 ரூபாய். வாங்குறதா வாங்குறீங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் மேனிக்கு கணக்கு பண்ணி யாரும் வாங்கலாம்ல? 5 வருஷத்துக்கு ஒரு 1,65,000 70000 ரூபாய் வரும். அப்படியாச்சும் வாங்கணும்ல. ஏடா எங்க சாலையை நாங்களே போட்டுக்க, நீ வந்தா ஒண்ணும் பண்ண போறது இல்ல, மொத்தமா இப்ப கொடுத்துருனா வாங்கிக்கலாம்ல. எதுவும் கிடையாது. எந்த தேர்தலில் யார் அணுகணும்? இப்ப காங்கிரஸ்ல ஒரு அக்கா நிக்கிறாங்க, சுதான்னு சொல்லிட்டு. அவங்க என்ன ஊரு தெரியுமா? நம்மளாம் ஊரை பார்க்க மாட்டோம், பேரை பார்க்க மாட்டோம், என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்க்க மாட்டோம், அவங்க என்ன நமக்கு பிரச்சனை தெரியுமான்னு பார்க்க மாட்டோம், எதுவும் பார்க்க மாட்டோமே. நம்ம தான் கண்ணை மூடிட்டு போய் கை சின்னம் குத்திட்டு வந்துருவோம், கண்ணை மூடிட்டு போய் ரெட்டலை குத்திட்டு வந்துருவோம். எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா நீங்க? கொலை வழக்கு உள்ளவரை, கொள்ளை வழக்கு உள்ளவரை, மணல் கடத்தல் பண்ணவரை, ஆள் கடத்தல் பண்ணவருக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. ஊர் சொத்தை கொள்ளையடிச்சவரை எல்லாத்தையும். காரணம் என்ன தெரியுமா? கட்சி. அதுல ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் பரம்பரையா அதிமுக, நான் பரம்பரையா திமுக. என்ன பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரையா? ராஜேந்திர சோழன் பரம்பரையா? கரியா பெருவளத்தான் பரம்பரையா? அந்த பரம்பரையில இங்க நிக்கிறோம் பாருங்க, நாங்க தான் அந்த பரம்பரை. இவங்க ட்ரெயினுக்கு கொடுக்க காசு இல்லாம கள்ள ட்ரெயின் ஏறி வந்துட்டு என்ன பரம்பரை வேண்டி கிடக்குன்னு கேக்குறாங்க. என்ன பரம்பரை? 30 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க என்ன பரம்பரை? 50 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க என்ன பரம்பரை? நீங்க தான் ராஜராஜ சோழன் பரம்பரை, கரியா பெருவளத்தான் பரம்பரை. அறிவு சிறந்தவர்களை எல்லோரும் பிடித்து வருகின்ற கொடி அவரவர் பிடித்த கொடி. நாம் தமிழர் கட்சியில் பறக்கின்ற இந்த புலிக்கொடி சோழ பெரும்பத்தை இந்த மண் முழுமைக்கும் பிடித்த கொடி. நாங்க தான் உங்க வீட்டு பிள்ளைங்க. அந்த பாபு அவர்களுக்கு பல கோடி சொத்து, அக்கா சுதா அவர்களுக்கு பல கோடி சொத்து இருந்து 7 வருஷமா வருமான வரி கட்டலாம் போட்டிடுறாங்க. உம்மடி பூண்டில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க இங்க இருக்க பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வழி தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த மண்ணினுடைய மகள். ஒரு வரலாற்று பெரும்புரட்சியா உங்க வீட்டு பிள்ளை, ஒரு சாதாரண பிள்ளைங்களும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும், நமக்கான பிரச்சனைகளை பேச முடியும். 15 ஆண்டு காலம் மக்கள் களத்துல நின்றுருக்கேன். என்ன தகுதி வேணும் இதை விட நீங்க சொல்லுங்க. 15 ஆண்டு காலம் நின்றுருக்கேன். எல்லா மக்கள் போராட்டத்திலையும் கலந்துருக்கேன். எங்க அம்மா என்னமா தெரியல, 8 வருஷம் குழந்தை எல்லாமே என்ன பெற்றாங்க. இப்படி தண்ணி தெளிச்சு விடுறதுக்கு தான் போல போராட்ட காலத்துல நின்று. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கான நோக்கமே இன்னொருத்த போய் கை நீட்டி எனக்கு அதை தா என்று கேட்கவே கூடாது. அதிகாரமற்ற மக்களும் அதிகாரத்தில் போய் உட்கார். உலகத்தின் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதேதான் நாங்க சொல்றோம், எளிய மக்களுக்கான அதிகாரம் என்பது பல நூற்றாண்டு கால வரலாற்று சாதனை. அதை பண்ணி முடிக்கணும்னு உங்க வீட்டு பிள்ளைங்க நாங்க வந்து நிக்கிறோம். இந்த முறை இந்த கட்சி சின்னங்கன்னெல்லாம் பார்க்காம யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. எல்லாம் நம்மகிட்ட ஆட்டை போட்ட பணம் தான். வாங்கிட்டு நல்லா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் பிரச்சனையை டெல்லி பாராளுமன்றத்தில் பேசி சரி செய்யக்கூடியவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. அதை சரி செய்யணுன்ற மாபெரும் கனவோடு உங்கள் வீட்டு பிள்ளை காளியம்மாள் ஆகிய நான் வந்து நிற்கிறேன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 14 ஆண்டு காலம் யாருடன் கூட்டணி போம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட மதிப்பு 1000 கோடி. 1000 கோடியை
தன்னுடைய இடது காலால பிடரி அடிச்சுட்டு வந்து தனித்து என் மக்கள் தான் முக்கியம் நிற்கிறாரு என் அண்ணன். அவருக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துங்க, என்னை வெல்ல வைங்க. உங்களுடைய பிரச்சனையாக, எளிய மக்களுடைய குரலாக, உங்கள் அத்தனை பேருடைய குரலாக பாராளுமன்றத்தை ஒழிக்கணும். ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும். ஒரு பெரிய அரசியல் புரட்சி மயிலாடுதுறை மண்ணில் இருந்து வரணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க சின்னம் மைக்கு சின்னம். ஏற்கனவே விவசாய சின்னம் கொடுத்துருந்தாங்க. இவன் என்ன விவசாய பத்தியே பேசிட்டு இருக்கான்னு அந்த சின்னத்தையும் பிடிங்கிட்டாங்க. இப்போ எங்களுக்கு மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒன்றும் வசதி கம்மியானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் எந்த கட்சியோட சின்னத்தையும் தீட்டு வரணும் அவசியம் இல்லை. ஆனால் எந்த கட்சி தலைவர் வந்தாலும் எங்க சின்னம் இல்லாமல் வந்து ஓட்டு கேட்க முடியாது. அதனால மைக்கு சின்னம், யார் வந்து ஓட்டு கேட்டாலும் நீங்க சின்னத்தை பார்க்கணும், மைக்கை தான் பார்க்கணும். இதுதான் காளியம்மாளோட சின்னம், இதுதான் தமிழர்களுடைய சின்னம், இதுதான் சீமானோட சின்னம்னு, இதுதான் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய சின்னம்னு மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. ஓட்டு பெட்டியில 5ஆவதா இருக்கு, என் பேரு 5ஆவதா இருக்கு. பார்த்து சரியான நபர்களுக்கு வாக்கு செலுத்துறது உணர்ந்து உங்கள் எதிர்கால பிள்ளைகளோட வாழ்க்கையை கவனிச்சு உங்களுக்காக போராட்ட களத்தில் நின்று இறுதி வரை உங்கள் வீட்டு பிள்ளை நான் நிற்பேன் நீங்க நம்புனீங்கன்னா மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. எளிய மக்களுக்கு வாழ்வழிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது தேர்தல் இல்லை. அறிவிச்சிருந்தவர்களே, இது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் நடக்கும் சண்டை. அதிகாரமற்ற மக்களுக்கும் ஆதிக்கவாதிகளுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம். யார் வெல்லணும், யார் நாடாளுமன்றத்துக்கு போகணும் நீங்க முடிவு செய்யுங்க. இல்ல நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு போன பிறகும் பழைய திருடி கதவை திருடியா அந்த மாதிரி போயிட்டு மீண்டும் இந்த இரவோடு இரவாக கோழி அமுக்கிறவங்க மாதிரியே வருவாங்க. 50 பேரும் நல்லவனுக்கு பேர். நல்லவனுக்கு இருட்டில் என்னப்பா வேலை, நல்லவனுக்கு இருட்டில் என்ன வேலை? அப்படியே வருவாங்க. அப்படியே வந்து சித்தப்பா அண்ணே அப்படியே கொள்ள பக்கமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கையில் ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் திணிச்சுட்டு போயிடுவாங்க. அதோட போறவங்க தான் எங்க அண்ணன் ராமலிங்கத்தை ஆலோசனை நான் தேடிட்டு இருக்கேன். அவங்க வீட்லையும் தேடுறாங்களா, கண்டுபிடிக்க முடியல அவர். அப்புறம் 5 வருஷத்துக்கு நீங்க தேடணும். எங்களுக்கு அது இல்லைங்க இது இல்லைங்க, ஓட்டு வாங்கிட்டு போறீங்க வரமாட்டீங்கன்னா எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்க? ஒரே வாய்ப்பு, மைக்கு சின்னம். எளிய மக்களுடைய குரலும் வேகமா சத்தமா ஓங்கி நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும்னா மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. வலிமை தாங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். என்றோ ஒரு நாள் ஒரு மாபெரும் மனிதன் கனவு கண்டால் அந்த கனவு பலிக்கட்டும். தமிழனுடைய வரலாற்று சிறப்பு வானலாக பரவட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். மைக்கு சின்னம் மறந்துடாதீங்க. நன்றி. ஆமா, இதுல ஒரு பெரிய பிரச்சனை. காளியம்மாள் வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவாங்களேன்னு ஒரு பயம் வேற. ஐயோ இவங்க வந்தா டாஸ்மார்க் முடியும், கவலையே படாதீங்கன்னு ஊருக்கு பின்பக்கமா யாருக்கும் தொந்தரவு இல்லாம கல்லுக்கடை, பனம்பால் தென்னம்பால் விற்பனை நடக்க. கல்லு குடிச்சு செத்தவங்க யாரும் கிடையாது, கிட்னி ஃபெயிலியர் அவங்க யாரும் கிடையாது. 1 லிட்டர் அதிகபட்சமான 40 ரூபா தான், ஒன்றும் செலவும் கிடையாது. 400 ரூபா கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின். இதுல பனை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, கல் இறக்கும் தொழிலாளர்கள், அவங்களுடைய வாழ்வாதாரமும் சிறப்பா இருக்கும். அந்த கல்லுல இருந்து இன்னும் நிறைய பொருட்கள் தயாரிப்பதற்கான தொழிற்சாலை தொடங்கப்படும். நெல் கிடங்கு வைக்கப்படும். ஒரு ஒருங்கிணைந்த விற்பனை மையம் அமைக்கப்படும். மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்க்கரை ஆலைகள், காகித ஆலை, பஞ்ச ஆலை இதெல்லாம் மீண்டும் திறக்கப்படும். படித்தவர்களுக்கு அதற்கான வேலை கொடுக்கப்படும். படிக்காதவர்களுக்கு உள்ளூர்ல நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி அதற்கான வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நான் வந்து செய்யலைன்னா என் மீது நீங்க வழக்கு தொடுங்க, நான் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன், எழுதி கொடுத்துட்டு போறேன். அதனால ஒரு முறை மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஒரு அரசியல் வரலாற்று பெரும்புரட்சி இது. ஒரு முறை மாத்தி போட்டு பாருங்களேன். ஒரு எம்பியால என்னதான் செய்ய முடியும் பாப்போமே. இந்த புள்ள பேசுற வந்து என்னதான் செய்யுதுன்னு பாப்போம்னாச்சும் ஓட்டு போடுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றோம் நீங்க பாருங்க. நன்றி.